பஞ்சத்திலையும் அவர் திருப்தி ஆக்குவாராம். அங்க நம்ம பிரயாசம் ஒண்ணு நடக்காது, அங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும். அப்ப இந்த மாதம் நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். நீங்க நினைக்கலாம், நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் பிரயாசப்படுறேன், அதனுடைய பலனை நான் அனுபவிக்கிறேன். இல்லை, உங்க பிரயாசத்தோடு, உங்க முயற்சியோடு, உங்கள் வேலைகளில், உங்கள் தொழிலில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ஃபேமிலியில், உங்களுடைய எஜுகேஷனில் ஆண்டவர் உங்கள் கூட கை கோர்த்தா எப்படி இருக்கும், அதில் எப்படி ஆசீர்வாதம் வருதுங்கிறத இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் எல்லாரும் எப்படி தான் இருக்கணும்? நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் குறைச்சலோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. நிறைவடையாமலேயே என் காலம் கழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றது தேவனுடைய விருப்பம் அல்ல. என்னைக்கு இதிலெல்லாம் திருப்தியை நான் பார்க்க போறேன்னு ஏங்கி கொண்டே இருப்பதை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அதுவே உங்களுடைய தலையெழுத்தா ஒரு நாள் என்ன செய்யாது, இருக்காது. ஆண்டவர் ஒரு நிறைவை, ஒரு திருப்தியை, ஒரு மீதத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிக்க போறார்.